ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஓடாத நிலை யூடியூப் சேனல். நம்மளோட சேனலில் இன்னைக்கு பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கியிருக்கக்கூடிய 2022 பிராண்ட் நியூ ஆல்டோ K10ஓட அக்சசரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பிராண்ட் நியூ ஆல்டோ K10ல ரெண்டு டைப்பான அக்சசரிஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா பேசிக் அக்சசரிஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைலிங் கிட் அண்ட் குரோம் கிட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக் அக்சசரிஸ் நீங்கள் வாங்குற ஆன் ரோட் ப்ரைஸ்லேயே இன்க்ளூட் ஆகி வந்துடும். ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆன் ரோட் ப்ரைஸ் மேபி ஒரு 5,47,000 5,50,000 இருக்கும். அதுலேயே ஒரு 10,800 வந்து பேசிக் அக்சசரிஸ்க்கு அவங்க சார்ஜஸ் பண்ணிடுவாங்க. பட் அந்த பேசிக் அக்சசரிஸ் அந்த அளவுக்கு உங்களுக்கு அக்சசரிஸ் மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இதெல்லாம் அக்சசரிஸா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் ரேஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் அது காரில் இருக்கக்கூடிய ஒரு பேசிக் நீடாக தான் இருக்கும். பட் அதையுமே அக்சசரிஸாக தான் காட்டியிருக்காங்க. அதுக்கடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் காரை வந்து ஒரு வேற லெவல் லுக் காட்டக்கூடிய ஒரு சில அக்சசரிஸை தான் ஸ்டைலிங் கிட் அண்ட் குரோம் கிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த அக்சசரிஸ் அதாவது எக்ஸ்ட்ரா போடக்கூடிய அந்த அக்சசரிஸ் ரெண்டு டைப்ல இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டோ, அண்ட் வந்து இம்பாக்டோ அப்படிங்கிற ரெண்டு டைப்ல இருக்கு. பொதுவாக ரெட் கலர் கார் அண்ட் ப்ளூ கலர் காருக்குலாம் பார்த்தீங்கன்னா பிரிண்டோ தான் யூஸ் பண்ணுவாங்க. மற்ற கலருக்குலாம் இம்பாக்டோ அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து பிரிண்டோ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் என்னென்ன அக்சசரிஸ்லாம் வருது, அது மொத்தமாக வாங்கினா என்ன ப்ரைஸு, தனித்தனியாக வாங்கினா என்ன ப்ரைஸு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட காருக்கு நம்பர் பிளேட் வந்துருச்சு. ஸோ TN72 CB 0576. ஆக்சுவலாக TN96 கோயில்பட்டி ரிஜிஸ்ட்ரேஷனாக இருந்தால், பட் திருநெல்வேலி ரிஜிஸ்ட்ரேஷன் TN72 தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஆதார் கார்டில் கரண்ட் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி இந்த TN72 வாங்கியிருக்கேன். ஸோ 0576 கூட்டணுன்னா 9. ஸோ நம்மளோட ராசி நம்பர், நட்சத்திரத்துக்கு ஏற்ற நம்பர். ஸோ எக்ஸ்டீரியர் கண்டிஷனை உங்கள்கிட்ட ஒரு வரை காட்டிடுறேன். அதுக்கப்புறமா ஒவ்வொரு அக்சசரிஸை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே பொண்ணோட பேர் வெண்பா அண்டு பையனோட பேர் அகரன், அதுவும் போட்டாச்சு. அதுக்கப்புறமா ஜஸ்ட்டு இங்கே குலதெய்வத்தோட பெரியாண்டவர் துணை, ஃபாஸ்டாக், இங்கே குட்டியாக ஒரு பொம்மை, இங்கே ஒரு விநாயகர், இதுதான் பண்ணியிருக்கேன். தென் என்ன சொல்ல, விண்ட்ஷீல்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து சன் ஃபிலிம் வந்து ஒட்டியாச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு ஆக்சசரிஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாருதி சுசுகி எம்பளத்துக்கு ரைட் சைடில் அண்ட் லெஃப்ட் சைடில் ரெண்டுமே வர்றது ஃப்ரண்ட்டு கிரில் கார்னிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா மாருதி சுசுகி எம்பளத்தை இன்னும் கொஞ்சம் எடுப்பாக தூக்கி காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் அக்சசரிஸ். இதோட விலை 990 ரூபாய். அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா ஹெட்லாம்ப் இருக்கு இல்லையா, இந்த ஹெட்லாம்பில் வரக்கூடிய இந்த ஹெட்லாம்ப் குரோம் கார்னிஷ்னு சொல்லுவாங்க. இது LH அண்ட் RH ரெண்டு பக்கமும் வந்துடும். ஸோ இதோட விலை பார்த்திங்கன்னா 590 ரூபாய். தனியாக வாங்கினீங்கன்னா, மேக்ஸிமம் தனியாக வாங்குறது நமக்கு பெனிஃபிட் இருக்காது. பிகாஸ் மொத்தமாக வாங்கினா மட்டும்தான் நமக்கு ஒரு 10,000 வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும். ஸோ இதுதான் ஹெட்லாம்ப் கார்னிஷ் குரோம். ஸோ பார்க்குறதுக்கே ஒரு சில்வர் கலர் தீம் கொடுக்குறதுனால ரெட் கலர் அண்ட் சில்வர் சேரும்போது ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டெயில் லேம்ப் பின்னாடி வந்துட்டோம். இந்த டெயில் லேம்ப் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த குரோம் டெயில் லேம்ப் கார்னிஷ் குரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் பக்கத்துலேயும் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுவும் ஒரு அக்சசரிஸாக எடுத்துக்கிறாங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா 690 ரூபாய், 690. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோர் வைசர் குரோம் இன்செட்டர். ஆக்சுவலாக டோர் வைசர் இது. இந்த பிளாக் கலர் டோர் வைசரில் குரோம் வந்து இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இது பார்க்குறதுக்கே ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ரெட் கலர் காருக்கு இந்த பிளாக் கலர் டோர் வைசர் போட்டு குரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்கிறதுனால இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1790, ஆல்மோஸ்ட் 1800 ரூபா. 4 டோருக்குமே, அதாவது LH அண்ட் RH ரெண்டு பக்கமுமே இந்த டோர் வைசர் வந்துடும்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட்டுக்கு லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு பம்பரில் இருக்கக்கூடிய பம்பர் கேர்னிஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பம்பர் கேர்னிஷ் இங்கே எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இதில் எல்லாத்துக்குமே தெரியும் ஹெட் லேம்ப் மட்டும் தான் இருக்குது, ஃபாக் லேம்ப் ப்ரொவிஷன் இல்லை. ஸோ அந்த ஃபாக் லேம்ப் இல்லாத குறையை தீர்க்கிறதுக்கு அந்த இடத்த வந்து எம்டியாக இல்லாமல் ஒரு லுக் வைஸ் சூப்பராக காட்டுறதுக்காகவும் இந்த பம்பர் கேர்னிஷ் யூஸ் ஆகுதுன்னே சொல்லலாம். இது ஃப்ரண்ட்டில் மட்டும் இல்லை, ரியர் சைட்லேயுமே அந்த பம்பர் கேர்னிஷ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எஸ், நீங்கள் இப்போ பார்க்க முடியுது இந்த ரியர் நம்பர் பிளேட்டுக்கு லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ரெண்டு பக்கமுமே பார்த்திங்கன்னா பம்பர் கார்னிஷ் இருக்கும். ஒரு சி டைப்பில் அதுதான் பம்பர் கார்னிஷ். இதோட விலை பார்த்திங்கன்னா 1590 ரூபா தனியாக வாங்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டோரில் இருக்கக்கூடிய இந்த குரோம் தான். இதை பேர் பார்த்திங்கன்னா விண்டோ குரோம் கிட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரண்ட்ஸ் இந்த பக்கம் இருக்கிறது 1 2, அதே மாதிரி அந்த பக்கம் இருக்கிறது. ஸோ எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 1400 வருது. ஸோ டிக்கி ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த கீ ஸ்லாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த குரோம் பேர் தான் பேக் டோர் குரோம் கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 700 ருபீஸ் வருது. பட் டிக்கியை ஓப்பன் பண்ணுறதுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு இடத்துக்குரிய ஒரு குரோம் கிட் கொடுக்கறதுனால ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோரில் கீழே இருக்கக்கூடிய அந்த குரோம், இதுதான் பாடி சைடு குரோம் கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கீழே இருக்கக்கூடிய 1 and 2, அதேமாதிரி அந்த பக்கமும் 2 இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா மெயினான ஒரு பர்பஸ் இருக்குது. நீங்கள் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடில் வந்து காரை இப்படி கொண்டு போகும்போது உங்களுக்கு சுவரில் எதுலையா தட்டினா கூட உங்களோட காரோட பெயிண்ட் எந்த இதுவும் டேமேஜ் ஆகாது. ஃபஸ்ட்டு அந்த குரோமில் தான் படும். ஸோ அதுக்காக பர்பஸ்க்காக தான் அது கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி சைடு மோல்டிங் குரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் 1 2 அதே மாதிரி அந்த பக்கம் 2 இருக்குது. இதோட ப்ரைஸ் 2600 கிட்ட வருது குரோமில் இருக்கிறதுனால. இதே பிளாக் கலரில் இருந்துச்சு அப்படின்னா அதோட ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். பட் ரெட் கலர் காருக்கு பிளாக் கலர் போடுறதோ இந்த மாதிரி குரோம் போட்டாவே ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அடுத்ததை பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஓஆர்விஎம்ங்கிறது நத்திங் பட் இந்த பக்கம் இருக்கக்கூடிய கண்ணாடி, அந்த பக்கம் இருக்கக்கூடிய கண்ணாடி. நிறைய பேருக்கு ஓஆர்விஎம்னா என்ன அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓஆர்விஎம்ங்கிறது அவுட் சைட் ரியர் வியூ மிரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவுட் சைட்லேருந்து ரியரில் வரக்கூடிய வெஹிக்கிளை பார்க்குறதுக்கு உண்டான பயன்பாட்டுக்கு உண்டான அந்த மிரர் தான் ஓஆர்விஎம்னு சொல்லுவாங்க. இந்த ஓஆர்விஎம் சில கார்களில் பார்த்திங்கன்னா டாப் மாடலில் பாடியோட கலர் ரெட்டாக இருந்துச்சுன்னா அந்த மிரரோட கலரும் ரெட்டாக இருக்கும். லோயர் வேரியண்ட்டில் பிளாக்காக கொடுத்துருப்பாங்க. பட் நம்மளோட 2022 பிராண்ட் நியூ ஆல்டோ K10ல் ஈவன் VXI ப்ளஸ், அதாவது டாப் வேரியண்ட்டாக இருந்தால் கூட அந்த ஓஆர்விஎம்மோட கலர் வந்து பிளாக்காக மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் அக்சசரிஸ் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில்வர் தீம் அந்த மாதிரி ஒரு அக்சசரிஸ் போட வேண்டியதாக இருக்கும். இது பார்க்குறதுக்கே ரொம்பவே ஃபினிஷாக சூப்பராக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3090 ரூபா, ஆல்மோஸ்ட் 3100 ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க இந்த லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைடுக்கு மட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்பாய்லர். ஸோ ரெட் கலரில் இருக்கக்கூடிய நம்ம காருக்கு இந்த பிளாக் கலர் ஸ்பாய்லர் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குன்னே சொல்லலாம். ஆனால் அவங்க ரெட் கலர் தான் அசம்பிள் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு பிளாக் கலர் தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி இந்த கலர் நான் மாட்டியிருக்கிறேன். ஸோ எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதோட விலை பார்த்திங்கன்னா ஒரு 4500 சார்ஜஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்பாய்லருக்கு மட்டும். இதோட லுக்கு எப்படி இருக்குங்கிறத லாங் டிஸ்டன்ஸ்லையும் சரி ஷார்ட் டிஸ்டன்ஸ்லையும் சரி ரெட் அண்ட் பிளாக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய அபிப்பிராயம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட்டுங்க. ஆக்சுவலாக நம்பர் பிளேட் தான் வந்து அங்கேருந்து கொடுப்பாங்க. நம்பர் பிளேட் போட்டிருக்கக்கூடிய இந்த கவர் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு அக்சசரிஸ், நம்பர் பிளேட் கேர்னிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட விலை பார்த்திங்கன்னா 590 ரூபா ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு சேர்த்து. ஆல்மோஸ்ட் எக்ஸ்டீரியரில் இருக்கக்கூடிய எல்லா அக்சசரிஸுமே ஆல்மோஸ்ட் பார்த்தாச்சு. ஸோ இன்டீரியரை திறந்து உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இன்டீரியரை திறந்த உடனே நமக்கு தெரிகிறது இந்த ஸ்டேரிங் தான். இந்த ஸ்டேரிங்க்கு ஒரு கவர் போட்டிருக்காங்க, ப்ளஸ் ஸ்ட்ரிச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரிச் பண்ண இந்த ஸ்டேரிங் கவர் பார்த்திங்கன்னா 900 ரூபா சார்ஜஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அதிகம் தான் எனக்கு தோணுது. பட் இது இல்லை அப்படின்னா நம்ம மற்றதெல்லாம் வாங்க முடியாது, செட்டாக தான் வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அக்சசரிஸ் இன்டீரியரில் மோஸ்ட்லி நமக்கு தெரியக்கூடியது சீட் கவர் தாங்க. ஸோ சீட் கவர் தான் இன்டீரியரோட கலரே ரொம்பவே இது பண்ணும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பிளாக் அண்ட் இந்த சாண்டலில் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது ஒரு ஆர்டிஃபிஷியல் லெதர். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது கிடையாது, இது நான் எக்ஸ்ட்ரா அக்சசரிஸாக வாங்கி போட்டிருக்கேன். பெயின் வரக்கூடாது, முதுகு போட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த சீட் கவரோட விலை பார்த்திங்கன்னா 8000 ரூபா சார்ஜஸ் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் ஃபிட்டிங் சார்ஜஸோட சேர்த்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் சில்வர் தீம் அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மியூசிக் சிஸ்டத்துக்கு ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய இந்த சில்வர் தீம் ஒன்று, தென் ஏசி வெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த சில்வர் தீம், தென் இந்த பக்கமும் ஒரு சில்வர் தீம் இருக்குது, ரெண்டாச்சு. தென் நம்ம கியர் ஷிஃப்டிங் லீவரில் வரக்கூடிய இந்த
சில்வர் தீம் 3. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ் LH அண்ட் RH சைடில் நம்மளோட ஆம்ரெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த இடத்துல வரக்கூடிய 4. அதே மாதிரி ரியர்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஆம்ரெஸ்ட்டில் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இது ஒன்று 5. இந்த 5 மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அநியாயம். 7500 சார்ஜஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ கடைசியாக பார்க்க போகிறது நம்ம கால் கீழே போடக்கூடிய 3D பூட் மேட்னு சொல்லக்கூடிய இந்த மேட் தான். ஸோ இந்த மேட்டு ஃப்ரண்ட்லேயும் 2 வரும். அதுக்கப்புறமா ரியர் சைடில் ஃபுல் செட் ஆஃப் இதுவாக வந்துடும். அங்கேருந்து ஃபுல்லாகவே இங்கே வரைக்கும் வந்துடுது. இந்த 3D மேட்டோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1800 சார்ஜஸ் பண்ணியிருக்காங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிக்கியில் இருக்கக்கூடிய ஆல் வெதர் 3D மேட்னு சொல்லுவோம். ஸோ இந்த மேட்டுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 2900 சார்ஜஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கிளின்டோ அப்படின்னு வரக்கூடிய ஒரு பேக்கேஜ் செட் ஆஃப் அக்சசரிஸை தான் பார்த்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 16 or 15 அக்சசரிஸ் வந்திருக்கு. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 40,000 rupees வருது. நான் சொன்ன ஒவ்வொரு தனித்தனியாக வாங்கினோம் அப்படின்னா 40,000 rupees ஆகும். பட் மாருதி சுசுக்கிலேயே நீங்கள் இதை எல்லாத்தையுமே மொத்தமாக ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10,000 டிஸ்கவுண்ட் பண்ணி 30,000 rupeesக்கு இந்த செட் ஆஃப் அக்சசரிஸாக பண்ணுறாங்க. அதை தாண்டி ஸ்டைலிங் கிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் பிளேட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ரியர் ஸ்கிட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ரெட் கலர் பெயிண்ட்டுக்கு கீழே பிளாக் அண்ட் சில்வர் தீமில் வரக்கூடிய இந்த ரியர் ஸ்கிட்டு அண்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்கிட்டு அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டோட லுக்கை அடிஷ்னலாக எடுத்து கொடுக்கும். எஸ், அந்த நம்பர் பிளேட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பிளாக் அண்ட் சில்வர் தீமில் வரக்கூடிய அந்த ஃப்ரண்ட் ஸ்கிட்டு இந்த 2. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வீலில் ஒரு பிளாக் கலரில் ஒரு ஆர்ச்சி மாதிரி வரும், அந்த மாதிரி ஒரு ஆர்ச்சி, அதே மாதிரி பின்னாடி ஒரு ஆர்ச்சி, அதே மாதிரி தான் அந்த பக்கமும் வரும். ஸோ அந்த பக்கம் வர்றதை ஜஸ்ட் நம்ம இப்போ பார்க்க முடியுது. எஸ், இது பேர் வீல் ஆர்ச்சின்னு சொல்லுவாங்க. இந்த வீல் ஆர்ச்சி அண்டு ஃப்ரண்ட் ஸ்கிட்டு அண்ட் ரியர் ஸ்கிட்டு இந்த 3மே சேர்ந்து கிட்டத்தட்ட 8000 சார்ஜஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட்டு அந்த க்ரோம் கிட்டுக்கு ஒரு 30,000 அண்ட் இந்த ஸ்டைலிங் கிட்டுக்கு ஒரு 8,000, 38,000 நம்ம அக்சசரிஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இது வரைக்கும் 2022 மாருதி சுசுகி ஆல்டோ K10 VXI மாடல் நம்ம வண்டி. அந்த VXI மாடலுக்கு கிளின்டோ அப்படிங்கக்கூடிய அக்சசரிஸ் கிட் போட்டிருந்தோம், ப்ளஸ் ஸ்டைலிங் கிட்டும் போட்டிருந்தோம். அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே உடனே கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கடுத்து உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, நம்ம சேனல் இப்போ ரீசெண்டாக எடுத்த அனலைசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போகிற வியூஸுக்கும் அதில் சப்ஸ்கிரைபருக்கும் பார்த்தீங்கன்னா 75% ஆஃப் பர்சன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை, இன்னும் 25% தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்டுச்சு. கொஞ்சம் மன வருத்தத்தை ஏற்படுத்துச்சு. உங்களோட சப்ஸ்கிரைப் எனக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும், எனக்கு ஒரு புது முயற்சி எடுக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆனந்த். தேங்க்யூ, பபாய்.